வணக்கம். மீனராசி அன்பர்களே, 2025ஆம் ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். எந்த வகை வலையானாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு மீண்டு வரும் மீனராசி அன்பர்களே. மீனம் ராசிக்கு 12ஆம் இடமான போகஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார். சனி தான் நின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக மேச ராசியான குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான சத்ருஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இதற்கான பலன்களை இப்போது பார்ப்போம். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதினால் தனம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும், குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும், வீடு மாற்றம் மற்றும் தொழில் சார்ந்த துறைகளில் மாற்றம் செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையும், குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளவும், அன்பும் அமைதியும் கலந்த பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான சத்ருஸ்தானத்தை பார்ப்பதினால் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ஏற்படும். வாகன பயணங்களில் மிதவேகம் மிக நன்று. எதிர்பாராத சில தகவல்களின் மூலம் விரயங்கள் ஏற்படும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதினால் உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும். ஆன்மீகம் ரீதியான பயணங்களை மேற்கொள்வீர்கள். வியாபார பணிகளில் ஒரு விதமான மந்தமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சமாளிப்பதற்கான உதவிகளும் கிடைக்கும். எதிர்பாராத சில புதிய பயணங்களின் மூலம் அனுபவங்கள் ஏற்படும். தடைபட்டு போன வெளியூர் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சனி ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் அமைந்திருப்பதினால் உணர்வு பூர்வமாக செயல்படுவீர்கள். உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்களை குறைத்து கொள்ளவும். சிலருக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகும். கடல் கடந்து செல்லும் எண்ணம் வரும். உடனிருப்பவர்கள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவு காலதாமதத்திற்கு பின்பு கிடைக்கும். பொருளாதாரத்தில் தனம் தொடர்பான நெருக்கடிகள் ஏற்படும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து எளிமையுடன் செயல்படவும். கொடுக்கல் வாங்கலில் நபர்களின் தன்மையை அறிந்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். கையில் உள்ள பணத்தை சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். உடல் நலக்குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு வேண்டும். செயல்களில் பதற்றமின்றி விவேகத்துடன் செயல்படுவது தலைவலி சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கும். நல்லெண்ணெய் பயன்படுத்துவதை அதிகப்படுத்தவும். இழுபறியான அறுவை சிகிச்சை சார்ந்த முயற்சிகள் நிறைவேறும் காலம். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். சகோதரர் வழியில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். தேவையற்ற வாக்குறுதிகளை குறைத்து கொள்ளவும். பெண்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். தர்ம காரியத்தில் மனம் லயிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முதற்கட்ட பணிகளை மேற்கொள்வீர்கள். நெருக்கமானவர்களின் மூலம் அடிக்கடி எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும்.
கேளிக்கைகளில் செலவுகளை குறைத்து கொள்ளவும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சமூக பணிகளில் மதிப்பும் மரியாதையும் உயரும். கணவருடன் அடிக்கடி பயணம் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். நேர்மறை சிந்தனைகளை மேம்படுத்தவும். மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகள் மறையும். போட்டிகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். உடற்பயிற்சி சார்ந்த செயல்களை மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது. முயற்சியை அதிகப்படுத்துவதன் மூலம் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் ஆர்வமின்மையும் சில நேரங்களில் மரியாதை குறைவும் நேரிடலாம். மேலதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான முடிவுகளை எடுப்பீர்கள். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் பணியில் உண்டாகும் தாமதத்தை குறைக்க முடியும். அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு மதிப்புகளில் மாற்றம் நேரிடலாம். திடீர் விரயச் செலவுகள் வரும். உங்களுடைய பேச்சில் கவனமும் நிதானமும் வேண்டும். வியாபாரிகளுக்கு வியாபார செயல்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும். தொழில் முதலீட்டை கவனமாக கையாளுவது நல்லது. தனம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். புதிய வியூகங்களில் எண்ணிய பலன் கிடைப்பதில் அலைச்சலும் தாமதமும் நேரிடலாம். கமிஷன் மற்றும் ஷேர் மார்க்கெட் புரோக்கர் சார்ந்த தொழிலில் விவேகம் வேண்டும். அரசு தொடர்பான ஆதரவு கிடைக்கும். வியாபார நிமித்தமான விஷயங்களில் கவனம் வேண்டும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சக கலைஞர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும். துறை சார்ந்த பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அடிக்கடி வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் செய்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் செல்வீர்கள். அரசியல்வாதிகள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். கட்சி தொடர்பான செயல்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிலும் மனம் தளராமல் செயல்படுவது அவசியமாகும். கடினமான சிக்கல்களையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். நேர்மறை எண்ணத்துடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களிடம் நிதானம் வேண்டும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். மேலும் தோற்றப்பொழிவில் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். துறைகளில் நிபுணத்துவத்தை வளர்த்து கொள்வீர்கள். எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். நீண்டகால வைப்புத் தொகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பம் மற்றும் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். மேலும் செல்லப்பிராணிகளிடம் விழிப்புணர்வுடன் இருப்பது விரயத்தை குறைக்கும். உடைமைகளில் கவனத்துடன் இருக்கவும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவு எடுக்கவும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபட இன்னல்கள் குறையும். மீனம் ராசி அன்பர்களுக்கு பிரதோஷ விரதமிருந்து சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வர மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும். மீனம் ராசி அன்பர்களே, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.